ஜான் ஆரோக்கிய சாமி கட்சி உறுப்பினர் கிடையாது. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருடைய இன்புட்ஸ் தான் நாங்க மெயினா இருக்கும். அவர் தான் விஜய பெரிய சக்தியா காட்ட நினைக்கிறாரு. விஜய் கூட பெரிய சக்தியா தன்ன நினைக்கல. விஜய் வந்து சீமான்கிட்ட வந்து பேசும்போது, அண்ணா நாம 2 பேரும் வந்து எடப்பாடி கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சிருவோமா அண்ணான்னு தான் கேட்டார். அப்போ சீமான் வந்து நான் தனிச்சுதான்பா நிற்பேன், இதுக்கெல்லாம் நான் வரல, நீ வேணா போய்க்கோன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளேயே விரோதம் எல்லாம் வருது. சீமான் என்ன எதிர்பார்த்தாருன்னா தன்னை விஜய் சிஎம்மா சொல்வார்னு எதிர்பார்த்தாரு. அவர் சிஎம்முக்கு கீழே எதுவும் சீமான் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. பிரபாரம் மாதிரி டூ ஆர் டை பாட்டிலே அவர் போயிட்டு இருப்பாருங்க போது அதை அவரை தெளிவுபடுத்திக்கிட்டு விஜய்க்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடே அதில் வந்துச்சு. ஸோ விஜய் அந்த காலகட்டத்திலே உதயநிதி ஸ்டாலினை ஒழிக்கணும், திமுக அதிகாரத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளதான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிராண்டிங்காக அவரை முதல்வர் வேட்பாளருங்கிறத பண்ணாரு. பட் நெகட்டிவா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகங்கிறது ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸா போயிட்டு இப்ப 2 பேர்ல ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவரு இப்படி எடப்பாடிக்கு கூட்டத்துக்கு ஆட்கள் போறாங்கிறத மறுத்தா கூட அது தனக்கு பாதிப்பா வந்துருமோ, அதையும் மீறி இவங்க கூட்டத்துக்குள்ள போவாங்களோங்கிற அச்சம் வேற அவருக்கு இருக்குது.